ஏய் காந்தாரா ரேஞ்சுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று பிடிச்சிருக்கேன், பாவமா? போடு போடு போடு. ஆனா என்ன, அது தமிழ்ல இல்ல, கன்னடத்துல இருக்கு. சரி, எதுல இருந்தா காந்தாரா ரேஞ்சுக்கு இருக்கே, போடு பாப்போம். வீர சந்திரஹாசா ட்ரெய்லர். அவங்களே சொல்லிடுறாங்க. ஆமா. ஏய் இந்த இவங்க தான் கேஜிஎஃப்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஏய் இது வந்து ராமரா? இல்ல ராமரோட அண்ணன், சாரி இவரோட அண்ணன், கிருஷ்ணனோட அண்ணன் யார்? பலராமன். அவர் தான் நினைக்கிறேன். ஆசிரமம் மாதிரி இருக்கு. அந்த கலையை சொல்லிட்டு அந்த ஹெட்ல ஏதோ ஒன்று மாதிரி போட்டிருக்காங்க, வித்தியாசமா இருக்கு. அரசியல் எப்படி இந்த காஸ்டியூம்ல இருந்தாங்க? இவர் தான்ப்பா, புனித் ராஜ்குமாரோட அண்ணன். கேஜிஎஃப்ல பண்ணிருக்கவர்லாம் இருக்காரு பாரு உள்ள. ஒரு மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்டு வரும் போல. வாவ். சிங்கம். அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை பெர்ஃபார்ம் பண்றதுல. ஏய் இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. கேஜிஎஃப் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தையே டைரக்ட் பண்ணிருக்காரு. எப்படி அவருக்கு இதோட நாலேஜ் எல்லாம் கிடைச்சிச்சு? அவர் என்ன மாதிரியோட ஆள்னே தெரியல. அவரு என்னடான்னு பார்த்தோம்னா திடீர்னு பட்றையில வேலை பார்த்துட்டு இருந்தவரு திடீர்னு மியூசிக் போட்டாரு, இப்ப பார்த்தோம்னா டைரக்டரா இருக்காரு. எனக்கு சத்தியமா ஆச்சரியமா இருக்கு இவரை பார்க்கும்போதே. இவர் ஒரு அந்த அவங்க கல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்ட் ஃபார்மை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே இது வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லரு. ஒரு சில இடத்துல வந்து சிஜிஸ்லாம் வந்து பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆமா பண்ணிருக்கலாம். ஆனா சிஜிலாம் நீங்க இப்ப படத்தை வந்து கதையா பாருங்க. கதையா பார்க்கும்போது இது வந்து ட்ரெய்லரா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எப்படி அந்த அரசாட்சி சம்பந்தப்பட்டு ஒரு மாதிரி வருது, கனெக்ட் ஆகி வருது. ஸோ இது நமக்கு ஒருவேளை மொழி புரியாதனால நமக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் நமக்கு புரியல. ஆக்சுவலா அதான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விஷுவலாவே நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. என்னப்பா ஆக்சுவலா இந்த படம் ஏற்கனவே கன்னடால ரிலீஸ் ஆயிடுச்சு, ஹிட் கொடுத்திருக்குது. இப்ப அடுத்து தமிழுக்கும் வரும். சோ அத நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நான் ஈகரா இருக்கேன். இன்னும் அந்த காண்டாரால இருந்தே கண்ணு முன்ன ஆடு கத்துறாங்க. இதுல அந்த மாதிரி ஒரு ஷாட், ஆமா அது மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. இது முழுக்க முழுக்க எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, அந்த யக்ஷகனாவோட அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா நான் அந்த மாதிரி டான்ஸ்லாம் நாங்க இதுவரை பார்த்தது இல்ல. நம்ம ஊர் ஜமா எப்படி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல ஜமா எப்படி ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இது வந்து அந்த ஆர்ட் ஃபிலிம் அது வந்து கதையாவே மொத்தமா எடுத்திருக்காங்க. எப்படின்னா அந்த ஆர்ட்டுக்குள்ள என்ன, ஆமா அது அப்படி எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியுது. இப்போ மித்த படங்கள்ல காட்டுற மாதிரி இடையில அந்த ஆர்ட் ஃபார்மோட சீன் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸி. இது படம் ஃபுல்லா அந்த மேக்கப் அந்த எல்லாத்தோடையும் நடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான படங்களையும் நம்ம அந்த அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி செமையா இருக்குல்ல. எனக்குலாம் டெய்லியும் புவ்வள கெட்டப் போடுறதே கஷ்டமா இருக்கு. இவங்க எப்படி இப்போ எவ்வளவு பெரிய கெட்டப், எவ்வளவு விஷயம். ஆனா அந்த மியூசிக் டைரக்டர் அவர் ரவி மியூசிக் அவருக்கு வந்து எங்களோட பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். செமையா பண்ணிருக்கு. அவர் வந்து என்ன ஜர்னர்ல இருக்கிற ஆள்னே தெரியல. நீ அடுத்து என்ன நடிக்க வந்தாலும் வந்து சரி இதுல நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், தெரியல இருக்கலாம். ஒருவேளை நடிச்சிருக்காரு. நமக்கு அவர் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, பாப்போம். இந்த ட்ரெய்லரை வந்து எங்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து டப்பிங் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு இதை நாங்க சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது இதை பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் போய் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருவோம். கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு விட்டுருவோம். ஐயோ
நைட்டு தூங்குனா வர கனவுல வருவாடா